அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம அரசு வேலைவாய்ப்பு பதிவுகள் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இந்த பதிவில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ரிசல்ட்டுக்காக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. எக்ஸாமினர், ரீடர், ஜூனியர் பைலிஃப், சீனியர் பைலிஃப் இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் அவங்களுக்கு மார்க் வெளியிட்டிருந்தாங்க எக்ஸாம் முடிச்சுட்டு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வைவா இருக்குங்க. அதுக்கான செலக்ஷன் லிஸ்ட்டு தான் இப்போ ரொம்ப நாளாக காத்துட்ருக்கீங்க. இப்போ அதை வெளியிட்டுட்டாங்கங்க. செலக்ஷன் லிஸ்ட்டும் அதுக்கான கட் ஆஃபும் அதில் செலக்ஷன் லிஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகாத ரிஜெக்ஷன் லிஸ்ட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 3மே கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், நீங்கள் அதை பார்க்குறதுக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வந்துட்டிங்க அப்படின்னா அதில் ஃபஸ்ட்லேயே எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பைலிஃப், ஜூனியர் பைலிஃப், ப்ராசஸ் சர்வே, ப்ராசஸ் ரைட்டர் அண்ட் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இந்த போஸ்ட்டுக்கெலாம் நெக்ஸ்ட்டு வைவா வாய்ஸ் இருக்கிற மாதிரியும் அதுக்கு செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸோட லிஸ்ட்டை பிடிஎஃப் மாதிரி கொடுத்துட்டாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட வாரியாக நீங்கள் யார் யார் செலக்ட் ஆகியிருக்கீங்க, உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களுடைய நேமு, அப்புறம் என்ன போஸ்ட்டுக்காக நீங்கள் செலக்ட் ஆகியிருக்கீங்க, எந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பிடிஎஃப்பில் டிஸ்ட்ரிக் வைஸ் கரெக்டாக கொடுத்துட்டாங்க. நீங்கள் ஃபுல்லாக அந்த பிடிஎஃப்பை உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வரத வச்சு நீங்கள் யார் யார் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு வைவா வாய்ஸ் எங்கே இருக்கும், அதுக்கான என்ன டேட்டு அப்படிங்கிறதையும் அந்த பிடிஎஃப்லேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டாங்க டாப்பில். இப்போ சென்னை டிஸ்ட்ரிக் ஃபஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, சென்னை டிஸ்ட்ரிக், அடுத்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக், அடுத்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அடுத்து நம்ம என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது தொடர்ந்து பார்த்துட்டோன்னா விழுப்புரம் இருக்குது. பெரும்பாலும் எல்லாருக்கும் ஒரே டைமில் வைவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரின்னு நினைக்கிறோம். மேலே டாப்பில் ஒரு டேட் அண்ட் டைம் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கீழேயும் வரைக்கும் பார்த்துக்கலாம். அந்த டேட்டையும் நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஆமாம், டேட்டு மாறுது பார்த்தீங்களா? அது இப்போ நீங்கள் ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்டுக்கு மட்டும் ஒரு டேட்லேயும் மேலே பார்த்தீங்கன்னா 17/3/8:30 AM அவங்க கொடுத்துருக்க லொக்கேஷனுக்கு நீங்கள் போகணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஆனால் இது ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்துக்கு தான் 17ஆம் தேதி, அடுத்து 18லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டுக்கு ஆரம்பிக்குது. இப்போ நீங்கள் பிடிஎஃப் பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னாக்க விழுப்புரம் பார்க்குறோம். அடுத்து ஒரு நிமிஷம் லைன் பாருங்கள். விழுப்புரமுக்கு அடுத்து கடலூர் இருக்குது பாருங்கள். விழுப்புரம் கடலூர்லேயே பாதி கொஞ்சம் பேருக்கு வரைக்கும் 17லேயே இருக்குங்க. கடலூர் மிச்சம் இருக்கவங்களுக்கு 18ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது பாருங்கள். அதில் 18ஆம் தேதியில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா கடலூரை முடிஞ்சு காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக் ஆரம்பிக்குது. அது மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குக்கும் ஒவ்வொரு லைன் இப்போ ஒரு ஒரு டேட்டில் ஒரு சில டிஸ்ட்ரிக்குக்கு வைக்கிறாங்க. அது எந்தெந்த டிஸ்ட்ரிக்குக்கு எந்த லொக்கேஷன் என்ன டைமுக்குன்னு பார்த்துக்கோங்க. பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக புரியும். செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கெலாம் வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நீங்கள் அந்த வைவாக்கு கரெக்டாக அந்த டைமுக்கு போயிடுங்க. பிடிஎஃப்பில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதில் அவங்களுக்கான கட் ஆஃபும் கொடுத்துட்டாங்கங்க. ஜூனியர் பைலிஃப், சீனியர் பைலிஃப் இந்த எக்ஸாமினர் இவங்களுடைய என்ன கட் ஆஃபில் அவங்க இந்த வைவா வைஸ்க்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் ஆஃபும் மார்க் எவ்வளோ அப்படிங்கிறத கேட்டகரி வைஸ், போஸ்ட் வைஸ் அவங்க கொடுத்துட்டாங்க. நீங்கள் அதையும் செகண்டாக இருக்குது பாருங்கள். இது லிஸ்ட்லேயே ஃபஸ்ட்டில் இருக்குது செலெக்ஷன் லிஸ்ட்டு, ரெண்டாவதாக இருக்குது கட் ஆஃப்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதற்கு கீழே லேட்டஸ்ட்டாக இப்போ டிரைவருக்காக என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு நடந்துச்சு. டிரைவருக்கான ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களையும் அதுலேருந்தும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி டிரைவருக்கான என்ன கொடுத்துட்டாங்க, செலெக்ஷன் லிஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கும் வைவா இருக்குது. அடுத்து டிரைவருக்கான வைவா வைஸ் ப்ளஸ் எக்ஸாமினர், ரீடர், ஜூனியர் பைலிஃப், சீனியர் பைலிஃப் அவங்களுக்கான வைவா வைஸ்ன்னு கொடுத்துருக்கு. ஃபஸ்ட் நம்ம அவங்களுக்கு பார்த்தோம். டிரைவர் போஸ்ட்டுக்கு யார் யார் செலக்ட் ஆகியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு லிஸ்ட்டு அவங்க கொடுத்துட்டாங்க. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் நம்பர் 115லேருந்து 103லேருந்து 115 வரைக்கும் உள்ளது தான் அந்த டிரைவருக்கானதுங்க. அதில் டிரைவருக்குமே கட் ஆஃப் மார்க் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டில் எக்ஸாமினர், ஜூனியர் பைலிஃப், சீனியர் பைலிஃப்க்கு அவங்க ரிஜெக்ஷன் லிஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க. அதையும் நீங்கள் கொஞ்சம் பார்க்கலாம். அந்த ஒரே ஸ்க்ரீன்லேயே கீழே இருக்குது. அதை நீங்கள் அப்டேட்ஸில் அனௌன்ஸ்மெண்ட்டில் பார்த்துக்கலாம். ரிஜெக்ஷன் லிஸ்ட்டுக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்கள் நேமு, எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, என்ன ரீசன் அப்படிங்கிறதையும் அவங்க டிஸ்ட்ரிக் வைஸே அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. ரொம்ப பேர் ரிஜெக்ட் ஆகாத மாதிரி கொடுத்துருக்காங்க. அது யார் யாருங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க.
ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு, டிரைவருக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு, அதுக்கான கட் ஆஃபு, எக்ஸாமினர், ஜூனியர் பைலிப், சீனியர் பைலிப், ரீடர் அந்த போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு ப்ளஸ் கட் ஆஃப் மார்க் எல்லாமே கொடுத்துட்டாங்க. இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நீங்கள் அதில் போய்ட்டு பிடிஎஃப் ஒன்று ஓப்பன் பண்ணி பாருங்கள். பிடிஎஃப்க்கான லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.